ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற எங்களோட குலதெய்வம் மங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு இன்றைக்கி நாங்கள் போகிறோங்க. அதை பற்றின ஒரு சின்ன vlog தாங்க இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுவோங்க. ஆனால் இந்த வருஷம் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதனால் நியூ இயர் பிறக்கிறதுக்குள்ளே எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த தடவையும் போய் அம்மாவுக்கு ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. விடிய காலையில் 4 மணிக்கு நாங்கள் நாகப்பட்டினத்தை வந்து ரீச் ஆகிட்டோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க எங்களோட குலதெய்வம் கோயில், அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். இதுதாங்க எங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, ரொம்ப சின்ன கோயில் தான். அங்கே இருக்கிற ஒரு சின்ன 2 குடும்பங்கள் தான் இந்த கோயிலை பராமரிக்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுவோங்க. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன், விநாயகர், முருகர்னு 3 பேர் இருக்காங்கங்க. இவங்க தாங்க எங்களோட அங்காள பரமேஸ்வரி அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. சரி, போயிட்டு நம்ம பொங்க வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க கடகடன்னு. முடிஞ்சால் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எப்படியாவது தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம கூடவே இருந்து துணையாக இருக்கிறது நம்மளோட குலதெய்வம் தாங்க. இது அனுபவப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஒரு புடவை ஒன்று எடுத்திருந்தேங்க, அதையும் சாமிக்கு சாத்திட்டு கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வேக வேகமாக பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், உள்ளே கொண்டு போய் நம்ம பொங்கலை சாமிக்கிட்ட வச்சாச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு தடவை இந்த அம்மனை நான் நினச்சிக்கிட்டேன்னா போதுங்க, ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுங்க. அங்கேயே வந்து சாமிக்கு விளக்கும் போட்டுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வரவங்களுக்கு பிரசாதத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. எங்களோட குலதெய்வம் கோயிலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் தான் கேது ஸ்தலம் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியும் மறுநாள் தான் நம்ம கிளம்ப போகிறோம், அதனால் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு போய் சேர்றதுக்கே எங்களுக்கு நைட் ஆகிடுச்சுங்க. போய் பார்த்தா கோயிலில் அவ்வளோ கூட்டங்க. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா இருந்தது. வெளியவே பார்த்தீங்கன்னா கடைகளில் கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கான பொருட்கள் வந்து விற்கிறாங்கங்க 100 ரூபாய்க்கு. உங்களுக்கு வேணும்னா வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. மறுநாள் காலையில் நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது போகிற வழியில் சுவாமி மலை இருக்குது. அது ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆகும், போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்பினோங்க. அப்படி போகிற வழியில் பார்த்த கோயில் தாங்க இது. பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான கோயில்னு போட்டிருந்தாங்கங்க. அதை தாண்டி நேராக நாங்கள் சுவாமி மலைக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. சுவாமிமலை கோயிலோட முகப்பு தாங்க இது. ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்ததுங்க. ஆனாலும் ஃப்ரீ தர்ஷனில் ஓரளவு மூவ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. சரி, எப்படியாவது நின்று சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் கேது ஸ்தலத்துக்கும் போயிட்டு நம்ம முருகரையும் ஒரு தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுங்க. முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் என்னையும் சேர்த்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி விநாயகரும் நடுவில் வந்தாருங்க. ஆமாங்க, நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சுவாமிமலையை தாண்டறதுக்குள்ளேயே விநாயகர் வந்துட்டாருங்க. அவரையும் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கலாம்.